பொதுவா வந்து ஒரு சில ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே பிரேயர் பண்ணிடுறோம். ஆனா சில ஊழியக்காரங்க கேட்கறாங்க, எதுக்காக கடன் வந்துச்சு? உன் சம்பளம் எவ்வளவு? எதை செலவு பண்ண? ஒரு ரூ. 100 சம்பாதிக்கிறதுல அவன் வந்து ரூ. 30 தான் அவன் லோன் தரான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொல்கிறல்ல ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னு. இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணும்பொழுது இப்போ எல்கேஜியில் ஜாயின் பண்ணும்பொழுது அந்த ஸ்கூல் வந்து என்ன மாதிரி ஸ்கூலுன்னு தெரியும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ எந்த ஒரு ஸ்கூலும் வந்து வந்த உடனே நீ வந்து அப்பா 1 லட்சம் கட்டு 2 லட்சம் அந்த ஸ்கூலில் சேர்ந்தால் அதான். அப்போ நம்மளுக்கு தகுதி முடியுமா? எப்பவுமே வசனம் என்ன சொல்றதுன்னா, இன்னொருத்தனோட வந்து நீ வந்து அவன் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியாது, அவனுக்கு போய் நீ வந்து என்ன பண்ணாத, ஜாமீன் கொடுக்காத. இன்னைக்கு பொதுவா ஒரு தகப்பன் தாய் வந்து என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைங்களை வந்து வீட்டில் விட்டுட்டு மாங்கன்னு வேலை செய்யறாங்கண்ணா. 12 மணி நேரம் 13 நேரம் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் ஓடுறாங்க, உழைக்கிறாங்க. அவரு தண்டமா இருக்கிறார் வீட்டுல. இந்த டோன்ல சொல்லுது இஎம்ஐ கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நீ பேங்க்ல கட்டினா அவன் தரமாட்டான். உடனே என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஃபைனான்ஸ் போயிடுறாங்க. இப்போ என் கேள்வின்னு கேட்குறான், சில இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ தெரியாத பட்சத்தில் நான் தெரியலன்னு சொல்கிறது நல்லது. நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. சரியா? அது வந்து பயங்கர அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷூட்டிங் வரும்பொழுது அபிஷேக் நம்ம ஆடியோ அவர் வந்து ஒரு டாப்பிக்கு ஒரு டவுட்டுன்னு கேட்டால் என்னப்பா கேட்டு ஏனோக்கு தள்ளப்பட்ட ஆகாமத்தில் ஏனோக்கு அதிகாரம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஏனோக்கு வந்து தேவனோட சஞ்சரிச்சான்றது எனக்கு தெரியும் வேதத்தில். அப்போ நான் ஒன்றே சொன்னேன், 66 புஸ்தகம் புரிகிறதே எனக்கு தலைப்பாடாக இருக்குது. இதில் போய் தள்ளப்பட்ட ஆகாமோ அந்த ஆகாமோ இந்த ஆகாமோன்னு சொல்லி எனக்கு ஒரு தேவையில்லாதது. இந்த 66 புஸ்தகத்தை படித்தாலே கரெக்டாக ஸோ அப்போ வந்து நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் நான் போல்டாக சொல்ல தெரியும் அவனுக்கு, அப்பா எனக்கு தெரியாதுப்பா. தெரியலன்னு சொல்லிட்டு போ, அதுவும் தப்பே கிடையாது. ஸோ அதை வந்து நீ வந்து பிள்ளைகள்கிட்ட சொல்ல தரணும். ஸோ பிள்ளைகள் வந்து ஒரு காரியத்தை கேட்குறாங்களா, தெரிலனா தெரியல சரியா அப்படின்னு சொல்கிறத வந்து நீ வந்து பழக்கமாக்கிக்கோ. அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. நம்ம அந்த டைமில் உட்காந்து நம்ம கௌரவத்தை பார்ப்போம், அவனுக்கு நல்லா தெரியும் அப்பாவுக்கு தெரியலான கதை விட்டுட்டுருக்காரு பாருன்னுவான். எதுக்கு இது? ஸோ நம்ம வேல்யூ அவங்க வந்து கம்மியாக்கக்கூடாது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு இப்போ வேலைக்கு போகிறவர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பிள்ளைகள் க்ளீனாக தெரியும். இப்போ உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, சாட்டர்டே சண்டே இருக்குது, ஒன்றா ஆலயத்துக்கு வா, சண்டே குடும்பமாக வா, குடும்பமாக முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது உத்தம் சாகரோ ஏதாவது ஒரு சாகரில் போய் உட்காந்து இன்னும் ஒரு தோசை வாங்கி கொடுப்பா, வேறு எதுவும் வேணாம்ப்பா. அந்த பிள்ளைகளுக்கு சண்டே வரும்போது ஓகே குடும்பமாக நான் சர்ச்சு. இப்போ நீ வந்து நிறைய இடத்துல ஏன் குடும்பமாக வரது இல்லை, பெங்களூர் பட்டணத்தில் தமிழ்நாட்டிலலாம் அந்த அளவுக்கு கிடையாது. இங்கே ஏன் வரதில்லைன்னா இப்போ யாரும் வந்து அந்த ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ முடிஞ்ச உடனே நீ மொத்தமாக போய்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டு தே ஃபீல் நெக்ஸ்ட் சண்டே வரும்பொழுது அவன் சர்ச்சுக்கு வர்றது வந்து பிரதானமாக நினைக்கிறானா இல்லையோ, அப்பா முடிச்ச உடனே அப்பா அம்மா எல்லாருக்கும் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம்ப்பா, அதுக்காக காலையில் எழும்புவோம். நான் சொல்கிற பாயிண்ட் போகிறது அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அவன் சர்ச்சுக்கு வரணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீ வந்து சர்ச்சுக்கு கூட்டு வரவும் மாட்டேன், நீ சரி கூட்டு வந்தாலும் போ என்னமோ சாப்பிடுங்க உட்காந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன அதான் முக்கியம், சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும். அப்போ நம்ம தான் பிளான் பண்ணணும். ஆஸ் எ பேரண்ட் வேலைக்கு போகிறது தான் நம்ம பிளான் பண்ணணும். ஓகே சாட்டர்டேவா, ஓகேடா ஈவினிங் வந்து மாலுக்கு போகலான்டா சரியா, இல்லைன்னா சண்டேவா ஓகே சர்ச் முடிச்சுட்டு உனக்கு கூப்பிட்டு போகிறேன்டா, சும்மா ஒரு பார்க்குனாச்சும் கூப்பிட்டு போ. ஸோ இது வந்து நான் வந்து ஜென்ரலாக நான் வந்து எல்லா பெற்றோர்களும் நான் சொல்கிற ஒரு காரியம். ஸோ ஜென்ரலாக நான் சொல்கிற காரியம் அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ லீவ்னாலையும் வந்து ஓட்டி தரானா காசு தரானா ஓகே ரைட்டு வேலைக்கு போ. நம்ம ஆட்கள் அதான் எதிர்பார்க்குறேன், இன்றைக்கி போனால் 500 ரூபா கிடச்சிரும். நீ யோசிச்சுனா அந்த 500 ரூபாய்க்கு நீ எதை இழக்கலாம், ஒரு பெரிய உறவையே இழக்கிற. உறவுனா அதுதான் என்னுடைய உறவையே நீங்கள் இழக்கிற. அதுதான் சரி 500 ரூபா பெருசா, உன் உறவு பெருசானா உன் பிள்ளையோட அன்பு மாதிரி எந்த அது எதுக்கு இவனே ஜென்ரலாக சொல்கிறேனே, அந்தந்த ஏஜ் இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும் போது தான் நம்ம வந்து கொஞ்சம் முடியும். அடுத்து நான் இதை சொல்ல வந்தேன், நீங்க சொல்லுங்கண்ணா. இல்லை சொல்கிறேன், அந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொஞ்சம் முடியும். 25 வயசில் விட்டு தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் முடியுமா நீனு? நான் இது உண்மை. நான் இப்போ நீங்கள் சொல்ல பாருங்க, போன வாரம் ஒருத்தர் சந்திச்சேன்னா, அவர் கன்ஸ்ட்ரக்டர். அவர் என்கிட்ட என் பிள்ளைங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார், அதில் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உடனடியாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா நம்ம ஃபோட்டோ வீடியோ பார்த்து இவர் ஏன்டா அழுகுறாருன்னு எனக்கு ஒரு ஷாக்கு. பிரதர் ஏன் என்ன ஆச்சுன்னா அப்படியே இப்படி பிடிச்சிட்டு இப்படி கையெல்லாம் உதறிட்டு இருக்குது, அழுகுறாருண்ணா. எனக்கு குழப்பம், என்னடா ஏன் மனைவி பிள்ளைங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏன் அழுகுறாரு பிரதர், என்னாச்சுன்னா அப்போ சொல்கிறாரு,
எனக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தர் இப்போ காலேஜ் போகிறான், 10th ஸ்டாண்டர்ட் படிக்குது பாப்பா. பிரதர், உண்மையிலேயே உங்களை பார்த்து எனக்கு எனக்கு பொறாமை வந்துருச்சு, எனக்கு கண்ணீரம் வந்துருச்சு. என் பிள்ளைங்கள்கிட்ட நான் நேரமே செலவழிக்கல, இது வரைக்கும் நேரம் செலவழிக்கல, வேலை 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 வேலைன்னு இருந்துட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன அதே வார்த்தை, இன்றைக்கி என் பிள்ளைய கொஞ்சணும்னா கொஞ்சம் முடியல. அவன் காலேஜ்க்கு, அவன் வேறு உலகத்தில் இருக்கிறான், என்கூட பேசக்கூட இல்லை. அவன் என்ன கேட்குறான்னா, நீ என் கூட நேரம் செலவழிச்சான்னு கேட்குறான். என் பொண்ணு இன்னைக்கு வளர்ந்துட்டா. என் பொண்ணை வந்து கட்டி பிடிக்கணும், என் மடியில் கட்டின்னு கொஞ்சணும்னு ஆசை. 10th கிளாஸ் படிக்கிறா. என் பொன் பிள்ளைகிட்ட நான் ஒரு தகப்பனாக இருந்தாலும் முத்தமிட்டு பேச முடியாது. அதெல்லாம் நினச்சிட்டு அழுகுறாருண்ணா. இப்போ நீங்கள் அதே வார்த்தையை சொல்லும் போது நான் அதை கோரிலேட் பண்ணுறேன். ஜென்ரலாக நிறைய பேர் பாருங்க, வேலை பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசில் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு அரவணைப்பு அதை கொடுக்க மாட்டாங்க. அவன் ஒரு 20 வயசில் அவன் வந்து ரியலைஸ் பண்ணுவான், இவர் ஒன்றுமே கட்டுக்கல, இவர் வேலை வேலைன்னு போயிட்டார், பிஸ்னஸ் போயிட்டார். ஸோ அவனுடைய மைண்ட் செட் அப்படியே மாறிடும். அவனுக்கும் வந்து அந்த ஒரு ஈர்ப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது அவனுக்கு. ஒரு பெட்ரோல் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உட்காந்து. ஸோ ஒரு லீவ் வருதா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து உன் இஷ்டத்துக்கு லீவ் போடாமல் பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கிறது உனக்கு தெரியும். ஒரு குவார்டர்லி எக்ஸாம்னா, ஒரு ஆஃப்லி எக்ஸாம்னா, ஒரு மிட்டம் வருது, ஏதாவது ஒரு லீவ் இருக்கும் உனக்கு. அதுக்கு இப்போ தசரான்றது லீவுன்னு தெரியும் உனக்கு, தசரா ஹாலிடேஸ் வந்து லீவ். அப்போ முன்னாடியே வந்து உனக்கு தெரியணும், ஓகே தசராக்கு ஒரு 5 நாள் லீவ் இருக்குது, 5 நாள் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உன்னால் முடியாதெல்லாம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீ பிள்ளைங்கள்ட்ட தான் சொல்லலாம், தசரா அன்னைக்கு நம்ம 5 நாளும் வெளியே போகலாம், வெளியே. அப்போது அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், ஓகே அப்பா அம்மா நம்மளை கூப்பிட்டு போவாங்க, 5 நாள் நம்ம கூட இருப்பாங்க. நீ அந்த டைமில் உட்காந்து தசராவில் உட்காந்து 5 நாள் சொல்லிட்டு போகாமதுன்னா கடுப்பு. ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஜென்ரலாக வந்து ஒர்க்கிங் போகிறவங்க கண்டிப்பாக வந்து அதை கண்டிப்பாக பிளான் பண்ணணும். ஊழியக்காரராக இருக்கிற நம்மளும் நம்ம பிளான் பண்ணணும். சும்மாலாம் உட்காந்து ஊழியம் சொல்லிட்டு. நீங்கள் சொன்னீங்களே, அவர் ஏலி சாமுவேல் கிட்ட நேரம் செலவழிச்சு சாமுவேல் அரசர்களை ராஜாக்கள் அபிஷேகம் பண்றதா வாழ்ந்துட்டாரு, பிள்ளைங்களை விட்டாரு. இந்த நேரம் தான் மேட்டர்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷம் அண்ணா. ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய சகோதரிமார்கள் பார்க்குறாங்க. எனக்கு இன்னொன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து யாருன்னா ஒரு கேர் டேக்கர் மாதிரி யாருன்னா சர்வெண்ட்டை வச்சிடுறாங்க, சரியா? அதெல்லாம் வந்து எப்படி பழப்பாங்க அப்படின்றது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிடுறேண்ணா, இது போய் சேரட்டும். ஒரு ரீசெண்ட் டேஸில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒருத்தன் பிள்ளைய திருடுறவன் கடத்தின்னு போயிட்டுக்கிறான் ஒரு பிள்ளைய. இது நியூஸாக வந்துச்சு. ஆமாம், அந்த பிள்ளை அவங்ககிட்ட வராது. அந்த குழந்தைய கடத்தின்னு போயிட்டுக்கிறான். பெத்தவங்க போய் கூப்பிடுறாங்க, பிள்ளை வரமாட்டேங்குது, அழுவுது. நான் நினைச்சேன், அப்படா என்னன்னா ஒன்ன காட்டில் அவன் நிறைய நேரம் செலவு பண்ணி நல்லா அன்பு காட்டிட்டான். அதான் இல்லையா, அதான் விஷயம். நீ தகப்பனா தாயா இல்லை, நேரம் கொடுத்து அன்பு காமிச்ச மேல அந்த பிள்ளை அன்பா இருக்குது. பிரைஸ்டு கொண்டா. நான் சொன்னது போல இதை பொதுவா இந்த நிகழ்ச்சி எனக்கு வர கால்ஸ் ஃபீட்பேக் எல்லாமே சகோதரிகள்ட்ட இருந்து அதிகமா வரும். அண்ணன் நான் இந்த காரியத்தை பார்த்தேன், அண்ணா இந்த காரியத்தை விளக்கமா சொன்னாரு, எனக்கு புரிஞ்சது, நீங்க இந்த கேள்விக்கு அப்படி ஃபீட்பேக். சில டைம் இதுல இன்னொன்னு வந்து நான் சிலர் வந்து வெளிநாட்டுல போய் இருப்பாங்க, பிள்ளைங்க வந்து இங்க இருப்பாங்க, சரியா? இதுல வந்து பயங்கரமான விஷயம் இருக்கு. இப்போ அவங்க வெளிநாட்டுல இருந்தாலும் தே மஸ்ட் சாக்ரிஃபைஸ் த ஸ்லீப். ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் பிள்ளைகள்கிட்ட டெய்லி வீடியோ காலில் பேசு. வீடியோ காலில் உட்காந்துட்டு, ஓகே என்னடா பண்ணுற, ஏது பண்ணுற, ஹோம்ஒர்க் பண்ணியா, சாப்பிட்டியா, அவங்க கூட உட்காந்து சந்தோஷமாக பேச ஆரம்பிங்களேன். ஏன்னா டெக்னாலஜி இருக்குது, முன்னாடிலாம் அந்த டெக்னாலஜி கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது. நீ எந்த ஃபாரின்ல இருந்தாலும் நீ வந்து ஏதாவது ஒரு மெத்தடில் நீ வந்து வீடியோ காலில் பேசிட முடியும். ஸோ அப்போ வந்து ரெகுலராக நீ வந்து பிள்ளைகள்கிட்ட பேசிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம அம்மா அங்கே இருந்தாலும் சரி, நம்ம அப்பா அங்கே இருந்தாலும் சரி, ஒரு பிரிவை வந்து அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு பிரிவை வந்து அவங்க வந்து மனசில் கூட கொண்டு வர மாட்டாங்க. இப்போ நீ வரேன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நீ அதே இது நீ பேசாமல் ஒரு வருஷம் கழிச்சு வாயேன், வந்தியா, ஓகே ரைட்டு, ஓகே அவன் வீட்டில் இருக்க மாட்டான். அவன் பழகிட்டான். அவன் நீ பெரிய மேட்ரே கிடையாது. அவன் இன்னும் நான் வந்தால் கூட வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறது இல்லைன்னா நீ வந்து ஒரு வருஷம் என்ன பேசின அவன்கிட்ட ஒன்றுமே பேசல. ஸோ அட்லீஸ்ட் உனக்கு வந்து வீடியோ கால் பண்ண முடியல, நார்மல் கால்னாச்சும் பேசு, நல்லா சந்தோஷமா பேசு. அவன்கிட்ட உட்காந்து திட்டிட்டு இருக்காம நல்லா சந்தோஷமா பேசி. இது பழி வேற, உனக்காக தானே நான் கஷ்டப்பட்டு நேரம் கொடுக்காத. நீ நேரம் வந்து கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம்பா. அது வந்து நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதுவும் பிள்ளைகள்கிட்ட நேரம் செலவு பண்ணுறது ஆஸ் எ பேரண்ட், அது வேலைக்கு போகிறவங்க ரொம்ப அதை கால்குலேட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ரேஸ் டு காட் அண்ணா. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிற நம்மளுடைய குடும்பம் இருக்குது, நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிற எல்லா வியூவர்ஸுக்குமே நிச்சயமாக இது ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒன்று இல்லை, தன் குடும்பத்தில் நடக்கிற காரியம். ஆனால் எனக்கு ஒரு மேபி இப்போ கேட்குற கேள்வி வந்து நிறைய சகோதரிமார்களுக்கு கோவம் கூட வரலாம். இப்போ ஒரு கேள்வி சரி, நான் ஒரு வசனம் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம். நீதிமொழிகள்ல வந்து குணசாலியான ஸ்திரியை குறித்து அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு வசனம் சொல்லும், அந்த குணசாலியான ஸ்திரீ இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுப்பாள், தன் வேலைக்காரர்களுக்கும் படி அழைப்பாள். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஒரு குணசாலியான ஸ்திரீ. ஆனால் நான் இன்னைக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் போடுவாங்களா நான் வீடு கட்டுறதுக்கு, அதில் கிச்சன்ன்ற பகுதியே மிஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, நான் அந்த எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் நான் வருவேன். வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஜங்ஷனில் நான் வண்டியில் நிற்கிறேன்னா, ஒரு டிராஃபிக் ஜங்ஷன், எனக்கு முன்னாடி ஒரு 7-8 பேர் நிற்கிறாங்க. 7-8 பேருமே ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ இந்த மாதிரி இந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறாங்க. எல்லாரு கையிலையும் அந்த ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து. அப்போ நான் நினைக்கிறேன், எங்கத்துல அந்த இவங்க இவ்வளோ பேர் வந்திருக்க. நீங்கள் இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ போனால் கூடனா நீங்கள் வண்டியில் போகும்போது பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 20-25 பேர் அந்த கம்பெனியை சார்ந்தவங்க, ஃபுட்டு டெலிவரி பாய்ஸுங்க வந்து கடந்து போவாங்க. அப்போது எனக்கு தோணும், என்ன இது காலம் எப்படி மாறிடுச்சு. ஒரு சகோதரன் வீட்டுக்கு நான் போய் உக்காடுறேன், ரொம்ப நாள் கழித்து போய் உக்காடுறேன். உக்காந்தா முதல்ல வீட்டுக்கு போனதுமே தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கன்னா, ஒரு காஃபி போட்டுன்னு வந்து கொடுப்பாங்க. வீட்டில் எதனா முறுக்கு இருக்குன்னு பலகாரம் இருக்கும், சின்ன பிள்ளையில பலகாரம் இருக்கும், ஒரு தட்டில் வச்சுன்னு வந்து கொடுப்பாங்க. அங்கே போய் உக்காடுறேன் அந்த சகோதர வீட்டில். கேட்குறாங்க, என்ன ஆர்டர் பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணிட்டோம். நான் சொல்கிறேன், ஆர்டர் பண்ணுமா, ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் காஃபி மாத்திரம் கொடுத்துருங்க. அப்போ காஃபி ஆர்டர் பண்ணிடலாம். அடுத்து அவர் சொல்கிறார், அப்போ காஃபி ஆர்டர் பண்ணிடலாம். அம்மா உனக்கு காஃபி, ஒரு 3 காஃபி ஆர்டர் பண்ணிடலாம். அப்புறம் தோசை, இட்லி, இது இப்படி ஆர்டர் பண்ணுறாங்க. சரி, எனக்கு பொதுவாகவே வந்து இந்த ஹோட்டல் ஃபுட்டு வந்து நான் அவாய்ட் பண்ணுவேண்ணா. சரி, ஏதோ தப்பாக நினச்சிக்கமான்னு கொஞ்சம் அப்படியே எடுத்து சாப்பிட்டு இந்த காஃபி குடிக்கிறேன். எனக்கெல்லாம் புதுசாக இருந்துச்சு, காஃபியெல்லாம் ஆர்டர் பண்ணி. சரி, எனக்கு அங்கே ஒரு சூழ்நிலை, ஒருத்தரை மீட் பண்ணணும், ஒரு 6 மணி வரைக்கும் அங்கே தங்கி இருக்கணும். அதனால் அப்படியே நேரத்தை அங்கே செலவழிச்சா மறுபடியும் ஒரு 5:45 அப்படி ஒரு கேட்குறேன், எத்தனை மணிக்கு போகிறீங்க நீங்கள், என்ன, நான் ஒரு 6:30 கிளம்பிடுவேன். ஓகே, அப்போ நீங்கள் கொஞ்சம், நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஏர்லி டின்னர் சாப்பிட்றீங்கன்னு. டின்னருக்கு என்ன ஆர்டர் பண்ணிட்டோம். நான் சொன்னேன், எனக்கு எதுவும் ஆர்டர் பண்ணாதீங்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் அந்த குடும்பத்தில் இதை ஆர்டர் பண்ணுறேன், அதை ஆர்டர் பண்ணுறேன்னு ஆர்டரில் தான் ஓடின்னு இருக்குது. இது எவ்வளோ தீங்க வந்து தான் குடும்பத்துக்கு ஆரோக்கியத்தின் மேலே சார்ந்து இருக்குது, பிள்ளைகள் மேலே சார்ந்து இருக்குது. நல்ல உணவே நல்ல மருந்து. இன்னைக்கு பொதுவாக அந்த குவாலிட்டி, ஒரு குணசாலினிக்கு உண்டான குவாலிட்டியே காலையில் எழுந்து சமைச்சு தான் வீட்டுக்கு கொடுக்கறது தான். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இல்லாத போயிட்டு இருக்குதுன்னா, இது எந்த கட்டத்துக்கு கொண்டு போய் விடும்? எப்படி இவங்கெல்லாம் குணசாலியாக இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஆட்கள், நான் சொன்னது போல எத்தனை பேர் இப்போ திட்டின்னுக்கிறாங்க, என் வீட்டில் வந்து பாரு, உனக்கு அப்போ தான் தெரியும் நீ இப்போ கேள்வி கேட்குறேன்னு. இப்போது அண்ணா, இது தன் ஆரோக்கியத்தையும் கெடுக்குது. ஒரு கைமானம், அம்மாவுடைய கைமானம்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய வீட்டில், இப்போ நீங்கள் கூட, நான் எத்தனையோ நாடுகளில் போய் சாப்பிட்டு வந்தாலும் உங்கள் அம்மா சமைச்சு போடுற அந்த கைமணத்தின் அழகும் ருசியும் அது வார்த்தையில் கூட அளவிட முடியாதுண்ணா. உலகம் ஃபுல்லாக போய் பீட்சா பர்கர்ன்னு சாப்பிட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாம்பார் சாதம் அப்பளமா அம்மா கையில் வச்சது மனமே மனம் தான் இல்லைன்னா. அது இன்னைக்கு அநேக பிள்ளைங்க அதை இழந்து போயிட்டு இருக்கிறாங்களே. அதில் பெரும்பாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட இந்த குணசாலியான ஸ்திரீகள், இவங்களுக்கு என்னன்னா அட்வைஸ் சொன்னா அட்வைஸ் பண்ண கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லலாம், இது பயங்கரமான கேள்விப்பா. இது இவனை ஆர்டர் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது, சரியா? இன்னைக்கு வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறதுன்றது, சாப்பிட்றது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், சரியா? ஆனால் சொன்ன மாதிரி
சோம்பலாக இருக்காதீங்க. ஆமா. சரியா? ஒரு குணசாலியான ஸ்திரீ வந்து சோம்பலாக இருக்க மாட்டா. இப்போ இருட்டோடே எழுந்து அப்படின்னா இன்னைக்கெல்லாம் யாருமே எழும்ப மாட்டா. இருட்டோட 10 மணிக்கு எழும்புறாள்லாம் இருக்கிற ஜென்ரலாக சொல்கிறேன். ஆனால் நீ எழும்பும் பொழுதே ஃபார் எக்ஸாம்பிள் உன் குடும்பத்துக்கு இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தாட் உனக்கு இருக்கணும். சரியா? உன் குடும்பத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன சமையல், என்ன பண்ணணும், டின்னர் என்ன பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும், லஞ்ச் என்ன பண்ணணும், இந்த ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ எழும்பும் பொழுதே இன்றைக்கி ஸ்விக்கி ஆர்டர் பண்ணிடலாம், இன்றைக்கி இதை ஆர்டர் பண்ணிடலாம், அதை ஆர்டர் பண்ணலான்றது ஒரு தவறுன்னு நான் சொல்லுவேன். ஆர்டர் பண்ணுறது தவறு இல்லை, ஆனால் நீ வந்து ஏதோ ஒரு உடம்பு முடியாத பட்சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில சிக்னஸ் இருக்குல்ல, இப்போ உமன்ஸுக்கு சில சிக்னஸ் இருக்கு. சரி, வேலையில் சில டைம் வந்து லேட் ஆகுது, ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு மாசத்துல அந்த மாதிரி ஒரு ரேராக பார்த்தீங்கன்னா 2-3 நாள் வர சான்சஸ் இருக்கு. அப்போ வந்து நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு, அது தப்பு கிடையாது. ஆனால் 3 வேலையும் ஆர்டர் பண்ணுறதுன்றது ஹெல்த் வந்து பாதிக்கும். ஏன்னா நம்ம சரீரம் வந்து நம்மளை வந்து ஆர்டர் எப்படி வச்சிருக்கோம்னா தேவனுடைய ஆலயமாக வச்சிருக்கிறாரு. ஆமாம். சரி, அது வந்து என்னைக்கு மறக்காது. ஸோ இந்த தேவனுடைய ஆலயத்தை வந்து நீ வந்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. சரியா? அது வந்து ஈவன் சரீர பிரகாரமாக நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆலயம் வந்து நல்ல பெலனாக இருக்கணும், சுகமாக இருக்கணும்னா என்றைக்கு ஒரு நாள் சாப்பிட்ற ஓகே. ஆனால் டெய்லி அதை வந்து நீ வந்து ப்ராக்டிஸில் கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக அந்த ஆலயத்தில் வந்து கண்டிப்பாக பழுது வர மாதிரி ஆகிடும். அடுத்தது எங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு உட்காந்து பார்த்துட்டு செலவு வச்சுட்டு தான் இருப்போம். அங்கேயும் கேண்டீன் ஃபுட்டு தான். ஹாஸ்பிட்டல் ஃபுட்டு, கேண்டீன் ஃபுட்டில் ஹாஸ்பிட்டல் ஃபுட்டு. ஸோ இது வந்து ஜென்ரல். அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து நீ சொன்ன மாதிரி நம்மளே சமைச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இன்னொன்று வந்து நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன சொல்லுவேன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 2 பேரும் வேலைக்கு போகிறனால 2 பேரும் வந்து ஒத்தாசையாக சமைக்கிறதுல கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஒன்றை வசனம் சொல்லுது, இருட்டோடு எழுந்து ஒன்றா எழும்ப சொல்லுது, அதனால் நீ போய் வேலை செய்யு அப்படின்னு சொல்றது 2 பேருக்குமே பங்கு. அது 2 பேர். சில இடத்துல நீ பார்த்தீங்கன்னா நான் கிச்சன்லேயே போக மாட்டேன், எங்கள் அம்மா வந்து கிச்சன்ல அனுப்புறது, இது வந்து தவறு. நான் வந்து ஜென்ரலா சொல்றேன், நீனும் போ கிச்சன்ல போ, ஏன்னா அவளும் சம்பாதிக்கிறா, போறா, நீனும் சம்பாதிக்க போற. அப்போ உன்னால முடிஞ்சது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ பாத்திரம் கழுவி வை, வெஜிடபிள் கட் பண்ணி கொடு, ஏதாவது ஒன்று பண்ணு. நான் வந்து மைனர் மாதிரி உட்காந்துருப்பேன், அது வந்து தவறு. அதை உட்காந்துட்டு நீ வந்து குணசாலின ஸ்திரீ இல்லைன்னா நீ உனக்கு குணமே இல்லை. அது வந்து குணமே கிடையாது. அப்போ வந்து நீ வந்து ஏதாவது ஒன்று பண்ணு. ஸோ வாஷிங் மிஷினில் துணி போடு, போய் காய போடு, சரியா? ஏதாவது ஒன்று செய்யு. ஒத்தாசையா நீ இருக்கிறது வந்து தப்பு கிடையாது, சரியா? இதை நீ பண்ணினா கண்டிப்பா அது நடக்கும். நான் சொல்கிறேன் புரியுதா? இப்போ நீ பாரு, இப்போ அவங்களே வேலைக்கு போயிட்டு வராங்க, ஃபுல் பேர்டன் அவங்களுக்கு இருக்குதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு வந்தோன்னே பார்க்குறாங்க, அட்லீஸ்ட் பிள்ளைக்கு டியூஷன் பாடம் சொல்லிக் கொடுங்க. ஹஸ்பண்டாக நீ பாடம் சொல்லிக் கொடு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்குது, அவங்க போய் சமையல் செய்ய முடியும். நீ சில ரீசன்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஏன் வந்து அவங்க ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்த உடனே பிள்ளைக்கும் டியூஷன் சொல்லிக் கொடுக்கணும், துணியும் துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், எல்லாமே இருக்கும். அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னடா இது அங்கேயே அவள் டென்ஷன், ஓகே ஆர்டர் பண்ணு. இல்லைண்ணா, ஒரு காலகட்டத்தில் வந்து 7 மணிக்கு தூங்கிடுவாங்க, காலையில் எழுவாங்க. கண்டிப்பாக இப்போ அப்படி கிடையாது. எல்லா வேலையும் செஞ்சுட்டு படுக்கிறதுக்கு 1 மணி ஆயிடுது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறது நம்ம ஒன்றுமே பேச முடியாது. இப்போ அவங்களை கேட்டுப்பாரு, என்னம்மா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, என்ன பாஸ்டர் நாங்கள் டெய்லி வேலைக்கு போகிறோம், வீட்டில் யார் பெருக்கிறது, யார் துடைக்கிறது, யார் செய்கிறது, நாங்கள் தான் செய்யணும். ஸோ அப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா வேலிடாக தெரியும். அவங்க பாயிண்ட் வந்து அதுக்கு நீ கூட மாதிரி ஹெல்ப் பண்ண, சரிம்மா நீ வந்துரு, நான் பாத்திரம் விளக்குறேன், சரியா, துணி காய போட்டுடுறேன், நீ அதுக்குள்ளே ஒரு சாம்பார் வையின்னா கண்டிப்பாக செய்வாங்க. செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. எந்த சகோதரி மேலும் அதை செய்வாங்க. இல்லை எல்லாம் நீ தான் செய்யணும், நான் மைனர் மாதிரி உட்காந்துருப்பேன், நீ வந்து அது வந்து தப்பு. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடியா, உன் உடம்பு எப்படி போனால் எனக்கு என்ன இருக்குது, நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு, எனக்கு தேவை. ஸோ இது வந்து நிறைய குடும்பங்களில் நடக்குது. நிறைய பேர் கிச்சன் பக்கமே போக மாட்டான். சில இடத்துலலாம் சில இதிலலாம் இருக்குது, அவனுக்கு வந்து கிச்சன் பக்கம், எனக்கும் கிச்சனுக்கு சம்மந்தமே கிடையாது, வெறும் பிளேட்டை கூட எடுத்து வைக்க மாட்டான். அதெல்லாம் சரியா, உன் பிளேட்டை நீ எடுத்து போய் கழுவி போடு, ஏதாவது நீ செஞ்சு ஆகணும். ஸோ இதெல்லாம் நீ பண்ணினா நீ குணசாலின ஸ்திரீயை கண்டுபிடிக்கலாம், சரியா? இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக இருட்டோட எழும்பாது, சரியா, எதுவுமே செய்யாது, எல்லாம் பண்ணாது. சில டைம் நம்மளோட மிஸ்டேக்ஸும் இருக்குப்பா, நம்மளோட மிஸ்டேக்ஸும் இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலின்னு வரும்பொழுது எல்லாரும், இப்போ பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ந்த பிள்ளைங்களா இருக்காங்களா, அவங்கள பெருக்க சொல்லு, அவங்க அம்மாவுக்கு உதவியாக இருக்க சொல்லு, ஏதாவது ஒன்று பண்ண சொல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு வந்து வேலையே இருக்காது. ஸோ இதெல்லாம் நீ வந்து அவங்க வந்து சரியாக செய்யாத பட்சத்தில் இவன் சம்பாதிச்சுட்டு போகிறான், ஹோட்டல்காரன் சம்பாதிக்கிறான், நீ உன் உடம்ப வந்து நீ கெடுத்துட்டு நீ. அதுதான் மேட்டர் இல்லைன்னா, இப்போ நீங்கள் சொன்னது போல சோம்பல் தான், சோம்பல் மேட்டர்.
இப்போ நீ சொன்ன அதிகாரம் வந்து அந்த இது நீதிமொழிகள் 31 அதில் நீ பார்த்தீங்கன்னா 27வது வசனத்தில் அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் அந்த அப்போ வந்து சோம்பேறி கிடையாது. குணசாலியான ஸ்திரீ வந்து சோம்பலா இருக்க மாட்டான். சரியா? தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். அப்போ அவள் கண்ணு வந்து வீடு எப்படி இருக்குது, என்ன நடக்குது எல்லாம். அப்போ அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வசனம் 28ல் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். யார? சுறுசுறுப்புள்ள அம்மாவை. அப்போ அம்மா இது வந்து வெறும் அம்மாவும் எடுக்காம அம்மா அப்போ 2 பேரும் எடுங்க. சரியா? 2 பேரும் சேர்ந்து ஏதாவது என்ன செய்ய முடியும். இவனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என் பிள்ளைய வந்து ஸ்கூலில் போய் விட முடியும். இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில ஹஸ்பண்ட் மாதிரிலாம் நீனே போய் ஸ்கூலுக்கு போய் விட அவங்கள, நீனே பிக்கப் பண்ணிட்டு வா. சிலர் வந்து அதான் மைனர் மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம் இவங்களெல்லாம். இந்த மைனர் மாப்பிள்ளைக்கெல்லாம் அதை செட்டே ஆகாது. அவனை கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. ஆமாம், உனக்கு வந்து அந்த மாதிரி கேட்டகரியை வந்து நீ கல்யாணமே பண்ணாதான் தான் சொல்லுவேன். இதுல பெத்தவங்க இப்போ இதுல பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல, அவன் தட்டு தொடல, அதை பண்ணல, இதை பண்ணல. ஒரு ஃபேமிலி வந்து பொண்ணு பார்க்க போனாங்க. சரியா? பொண்ணு பார்க்க போகும்பொழுது இப்போ அந்த பொண்ணு வீட்டில் கிளீனாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் பொண்ணு சமைக்க மாட்டா, என் பொண்ணு காலையில் எழும்ப மாட்டா, என் பொண்ணு எதுவும் செய்ய மாட்டா, இஷ்டம்னா கல்யாணம் பண்ணிக்கும். இந்த பைத்தியக்காரன் ஃபர்ஸ்ட் சைனு சரியான சைன் அதெல்லாம். சரியா? சமைக்க மாட்டா, எழுவ மாட்டா, செய்ய மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன பாஸ்டர் பண்ணுறது, அவனுக்கு வயசாயிடுச்சு, வேறு பொண்ணும் கிடைக்கல, ஓகே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ அவன் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணுறான். நான் அந்த பொண்ணை தப்பே சொல்ல மாட்டேன். சரி, அந்த பொண்ணு வந்து க்ளீனாக சொல்லிட்டா, ஸ்டார்டிங்காக சொல்லிட்டா, நான் சமைக்க முடியாது, என்னால் எழும்ப முடியாது, நீ தான் சம்பாதிச்சு கொடுக்கணும். சரியா? எல்லாம் க்ளீனாக சொல்லியாச்சு. சொல்லி மீறி நீ பண்ணிட்ட. இப்போ உக்காந்துட்டு பாஸ்டர் என்ன பண்ணுறது தெரியல பாஸ்டர், எழும்ப மாட்டுக்கா. அதான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் எழும்ப மாட்டேன்னு, சமைக்க மாட்டுக்கா. அப்போ நீ தான் சமைச்சாகணும். நீ அதை நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு தானே பண்ணிட்டேன். இப்போ உட்காந்துட்டு அவள் குணசாலி, அவள் சரியான குணம் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் எல்லாமே, இதுதான் என் கண்டிஷன், இதை தான் நான் பண்ணுவேன், இதை கட்டிக்கலாம் போயா, நீ இல்லைன்னா வேற ஆள். இருட்டு எனக்கு சம்மந்தம், நான் வெளிச்சத்தே பார்க்க மாட்டேன், நான் சூரியனே பார்க்க மாட்டேன் அப்படின்னு க்ளீனாக ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டா. இவள்கிட்ட போய் நம்ம போய் எதிர்பார்க்கறது தவறு. இவள்கிட்ட போய் உக்காந்துட்டு நீ வந்து அம்மா, அவள் கண்டிப்பாக டெய்லி ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணுவாள் எனக்கு தெரிஞ்சு, ஓப்பனாக சொன்னான். ஸோ நம்ம வந்து யாரை நம்ம இது பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு அந்த வசனம் சொல்லுதுன்னா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அதுக்கு வந்து பதில் அங்கே அவன் கர்த்தருக்கு பயந்தவனா இருந்து அவருடைய பாதையில் நடக்கிறவனா இருந்தா, அப்ப கர்த்தருடைய பாதையில் நடக்கிறவன் இதெல்லாம் செய்வான், ஒத்தாசை செய்வான், துணி கசகணுமா ஒத்தாசை செய்வான், சமைக்கணுமா ஒத்தாசை செய்வான். கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தானா கண்டிப்பா வந்து ஓகே, மனைவி கஷ்டப்படுறாளா, ஓகே செய், உட்காது சமைக்கிறதுன்னு தப்பு இல்லையே. அந்த பெண்ணும் மகனையும் ஊர்களுக்கு அனுப்புறாங்க திருமணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு. இது பரிசுத்தத்துக்கும் விரோதமா, ஒரு ஒரு டிசிப்ளினான லைஃபுக்கும் விரோதமா செயல்படுது. ஸோ இன்னொன்று வந்து அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியுமான்றது பெரிய கேள்வி. ஆமாம், சரி, அதெல்லாம் ரொம்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறவனுக்கு அது வந்து தகுதியான ஒரு காரியம் கிடையாது. இல்லை, நான் யாரும் கம்பேர் பண்றதுக்கு இல்லை. பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேதத்தில் இப்படி சொல்லுச்சு அப்படி சொல்லுச்சுன்னு வேதத்தின் காரியங்களை சொல்றதுக்கு இன்னைக்கு அநேக ஆட்கள் இருக்கிறாங்க. குடும்பத்துக்கு என்ன தேவை? இப்போ என்னன்னா எல்லாருமே வந்து உலகத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் ப்ராப்ளம். நீ வந்து அவன் சம்பாரிச்சதுல 5% பெரிய விஷயமே கிடையாது. அதான் அவன் வந்து லாவிஷாக செலவு பண்ணல. ஸோ கல்யாணத்துக்கு ஷூட்டிங் தேவை கண்டிப்பாக, அது மெமரிஸ். அதான் நீங்கள் சொன்ன தவிர எல்லாம் மெமரிஸ், அவங்களோட மெமரிஸ். அது வந்து டீசெண்டாக நம்ம வந்து அதில் வந்து நம்மளுக்கு தெரியணும் என்ன இதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லை. அதே மாதிரி உலகத்தையும் உள்ளார கொண்டு வந்துடாதீங்க. திருமணம் வந்து சந்தோஷமான காரியம், அதை பேர்டன் ஆக்கிக்கிறாங்க. நீ திருமணம் கல்யாணம் பண்ண பொண்ணுக்குனாவே பயமா இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று கேரண்டியே கிடையாது. ஆமா, சரி, என்ன நடக்கும்ன்றது ஒரு கேரண்டியே கிடையாது.